வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா அழகிரி? குடும்பத்தோடு வந்து கருணாநிதியிடம் சமரசம். மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து. அதிகாலை நடந்த பயங்கரத்தில் 9 பயணிகள் உடல் கருகி பரிதாப பலி. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் மேலும் 2 புதிய வழக்கு பதிவு. சிபிஐ அதிகாரிகள் குழு அதிரடி ரெய்ட். விரிவான செய்திகள். கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி எச்சரித்ததை அடுத்து அவரை திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளரும் மகனுமான அழகிரி குடும்பத்தோடு வந்து சந்தித்து பேசினார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரை மாவட்ட திமுக அமைப்பு கூண்டோடு கலைக்கப்பட்டது. திமுக தென்மண்டல அமைப்பாளர் அழகிரி தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து விமர்சித்தார். இது தொடர்பாக திருச்சி வந்திருந்த ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேட்டபோது பதிலளிக்க மறுத்தவர் தேவையற்ற செய்திகளை பார்ப்பதில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் செவ்வாயன்று கட்சித் தலைவர் கருணாநிதி அழகிரியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தவர் கட்டுப்பாட்டை மீறினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் காட்டமாக அறிவித்தார். லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கும் என்றும் கருணாநிதி கூறியிருந்தார். தொடர்ந்து அடுத்தடுத்து திமுக வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் புதன்கிழமையன்று தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமாகிய அழகிரி கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார். தனது மனைவி மற்றும் மகளுடன் வந்திருந்தவர் கருணாநிதியை சந்தித்தார். 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. சந்திப்புக்கு பின்னர் வெளியில் வந்த அழகிரி நிருபர்களை சந்திக்க மறுத்து விறுவிறுவென கிளம்பி சென்றார். மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். மும்பை பாந்த்ராவிலிருந்து உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் புதனன்று அதிகாலை தானே மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்தது. 2:30 மணி அளவில் கோல்வாட் தஹானு சாலை ரயில் நிலையங்களுக்கு இடையில் சென்றபோது படுக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டியில் திடீரென்று தீ பிடித்தது. மேலும் 2 பெட்டிகளுக்கும் தீ வேகமாக பரவியதால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் அலறினர். இதையடுத்து உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. இந்த தீ விபத்தில் 9 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். தீ காயமடைந்த பல பயணிகள் தானே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2-2:15 बजे हुआ होगा. इस दिन पूरा जल रहा था. इस दिन में से एंड में से फ्लेम्स आ रही थी ऊपर और सब धुआं हुआ था और सब लोग भाग रहे थे. हम उतर गए नीचे और जैसे वैसे सामान जो हाथ में आया लेके नीचे उतर के पानी का बोतल लेके उतर के देखते रहे जल रहा है क्या करेंगे क्या. கேட்மேனின் சமயோசித செயல்பாட்டால் ரயில் நிறுத்தப்பட்டதும் பல பயணிகள் கீழே குதித்ததால் பெரிய அளவில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மின்கசிவால் தீப்பிடித்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டாலும் துல்லியமான காரணம் குறித்து ஆராய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். கடந்த மாதம் ஆந்திராவில் ரயில் தீப்பிடித்ததில் 26 பயணிகள் இறந்தனர். ரயில்களில் அடிக்கடி தீப்பிடிப்பது பயணிகள் மத்தியில் பீதியை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக மேலும் 2 புதிய வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. வழக்கு பதிந்த கையோடு அதிரடி ரெய்டும் நடந்துள்ளது. கடந்த 1993 முதல் 2005ஆம் ஆண்டு வரை நிலக்கரி சுரங்கங்களை வெவ்வேறு மத்திய அரசுகள் ஒதுக்கீடு செய்ததில் நடந்த ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த ஊழல் தொடர்பாக புதனன்று மேலும் 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. PLA இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், கேஸ்ட்ரான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த கையோடு மும்பை, கொல்கத்தா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தன்பாத், மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்சிம்பூர் போன்ற நகரங்களில் 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள், உயரதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் குழு அதிரடி சோதனைகளை மேற்கொண்டது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட 2 நிறுவனங்களுக்கும் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2 நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர்கள், நிலக்கரி அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரது பெயர்களையும் முதல் தகவல் அறிக்கையில் சிபிஐ சேர்த்துள்ளது. இதில் 1.8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் தான் காரணம் என்று பாரதிய ஜனதா சாடி வரும் நிலையில் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஒதுக்கீடு பெற்ற 2 நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. புதனன்று பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளையும் சேர்த்து நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக இதுவரையில் 14 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வக்கீல் பிரசாந்த் பூஷன் கூறியதால் ஆம் ஆத்மி கட்சி தலைமை அலுவலகத்தில் தாக்குதல் நடந்துள்ளது.
ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் வக்கீல் பிரசாந்த் பூஷன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ பாதுகாப்பு வேண்டுமா என்பது குறித்து மக்களிடம் பொது ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என 3 தினங்களுக்கு முன் பரபரப்பு பேட்டி அளித்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பிரசாந்த் பூஷனின் கருத்து ஆம் ஆத்மி கட்சியின் கருத்தல்ல என்று அதன் நிறுவனரும் தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார். இந்நிலையில் காசியாபாத்தில் உள்ள கௌசாம்பியில் கெஜ்ரிவாலின் வீடு அருகிலுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைமையகம் முன் புதனன்று காலை 30 முதல் 40 பேர் கொண்ட கும்பல் திரண்டது. பிரசாந்த் பூஷன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்ட அந்த கும்பல் ஆம் ஆத்மி தலைமையகம் மீது கற்களையும் கம்புகளையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள இந்து ரக்ஷக் தள் என்னும் மத அமைப்பு நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் கருத்து கூறிய தேச துரோகி பிரசாந்த் பூஷனை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். 2011ஆம் ஆண்டும் காஷ்மீர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்ற வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலேயே சரமாரியாக தாக்கப்பட்டார். இதனிடையே கெஜ்ரிவால் வீடு ஆம் ஆத்மி தலைமையகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள காசியாபாத் போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என்ற கருத்தை ஆம் ஆத்மி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் சென்று திரும்பி வர 13,000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாட விரும்புபவர்கள் ரயில் முன்பதிவை முடித்துவிட்டனர். தட்கல் முன்பதிவு வியாழக்கிழமையன்று துவங்க உள்ள நிலையில் தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து 10ஆம் தேதி 600 பேருந்துகள், 11ஆம் தேதி 1325 பேருந்துகள், 12ஆம் தேதி 1175 பேருந்துகள், 13ஆம் தேதி 339 சிறப்பு பேருந்துகளும், 14ஆம் தேதி பயணிகள் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 6514 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், இதே அளவிலான பேருந்துகள் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 கிலோமீட்டருக்கு மேல் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க www.tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் 042424794709 என்ற தொலைபேசியில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையிலும் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்றும், சமீபத்தில் நியமிக்கப்பட்ட 12 நீதிபதிகள் பட்டியலை திரும்பப் பெற வேண்டும் என்றும் சென்னை வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சமீபத்தில் 12 பேர் அடங்கிய புதிய நீதிபதிகள் நியமன பட்டியல் வெளியிடப்பட்டது. இதற்கு சென்னையில் உள்ள அனைத்து வக்கீல் சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. வக்கீல் தொழிலை செய்யாத, நீதிமன்றத்திற்கே வராதவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து புதன்கிழமையன்று சென்னையில் உள்ள வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஒரு 12 பேர் சிபாரிசு செய்யப்பட்ட நிலையிலே, உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக சிபாரிசு செய்யப்பட்ட நிலையிலே, அந்த 12 நபர்களிலே நீதிமன்றத்துக்கே வராத, வழக்கறிஞர் தொழிலை செய்யாத பலருடைய பெயர் இருப்பதாக அறிந்திருக்கிறோம். இந்த பட்டியலை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த 12 பேர் கொண்ட பட்டியல் ஒரு வெளிப்படையான பட்டியல் அல்ல, உள்நோக்கம் கொண்ட பட்டியல். சிபாரிசு சரியாக செய்யப்பட்டதல்ல. மறு ஆய்வு செய்து நீதிபதிகளை நல்ல முறையிலே, நல்ல குணநலமுள்ள நீதிபதிகளை, அறிவார்ந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக இன்று சென்னை முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி 12 நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்ற கொலீஜியம் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அதை எதிர்க்கின்ற வகையிலே இன்றைய தினம் சென்னை முழுவதும் வழக்கறிஞர்கள் சமுதாயம் நீதிமன்றத்தை புறக்கணித்து இன்றைக்கு மாபெரும் தர்ணா போராட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். வெளிப்படையாக இல்லாத காரணத்தினால், அறிவு சார்ந்த நீதிபதிகள் நியமனம் இல்லாத காரணத்தினால் இந்த நீதிபதிகளுடைய நியமனத்தை ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயம் நாங்கள் எதிர்க்கின்றோம். உயர்நீதிமன்ற நியமன பட்டியலை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். நீதிபதிகள் நியமனத்தில் பெண்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பெண் வக்கீல் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு சரியான அடிக்வெட் ரெப்ரசன்டேஷன், இடஒதுக்கீடு கொடுக்கப்படாததால் நாங்க பெண்களுக்கு
கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். அனைத்து வகுப்பு ஆளுகளுக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். மீண்டும் இந்த பட்டியலை பெறாவிட்டால் கண்டிப்பாக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். மேலும் போராட்டம் நடத்தியவர்களில் சிலர் 12 பேர் கொண்ட நீதிபதிகள் பட்டியலை தீயிட்டு எரித்தனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஊர்வலமாக வந்த வக்கீல்கள் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர். தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து புதன் காலை 8:30 மணி அளவில் குமரி கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்தது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளதாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், கடந்த 24 மணி நேரத்தில் ராமேஸ்வரத்தில் அதிகப்படியாக 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறினார். நேற்று இலங்கை மீது நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரி கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு தீவிர காற்றழுத்த பகுதியாக நீடிக்கின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இதுவரை கிடைத்த தகவல்படி மிக அதிகமான மழை 5 சென்டிமீட்டர் ராமேஸ்வரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக மணிமுத்தாரில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வானது மெல்ல மேற்கு நோக்கி நகர்வதால் படிப்படியாக மழை குறையும் என்றும் ரமணன் தெரிவித்தார். பீகார் ஹோட்டலில் அழகிகளுடன் உல்லாசமாக இருந்த துணை மேயர் போலீஸ் ரெய்டில் சிக்கினார். பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கயா மாநகராட்சியின் துணை மேயராக பதவி வகிப்பவர் மோகன் ஸ்ரீவத்சவா. கயாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் பாலியல் தொழில் நடப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கோட்வாலி போலீசார் விரைந்து சென்று அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அழகிகளுடன் உல்லாசமாக இருந்த கயா துணை மேயர் மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் விபச்சார தொழில் நடத்திய 6 பேரை கைது செய்தனர். ஹோட்டல் அறையிலிருந்து 2 இளம் பெண்களும் மீட்கப்பட்டனர். துணை மேயர் ஸ்ரீவத்சாவும் மற்றவர்களும் கடத்தி வந்து பலாத்காரம் செய்ததாக போலீசில் அந்த பெண்கள் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து துணை மேயர் உள்ளிட்ட 7 பேர் கற்பழிப்பு, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த வாரம் துணை மேயர் ஸ்ரீவத்சவாவுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அழகு நிலையத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து விபச்சார விவகாரங்களில் துணை மேயர் ஸ்ரீவத்சவா சிக்குவதால் அவருக்கு எதிராக கயாவில் போராட்டங்கள் கிளம்பி உள்ளன. கோவையில் நடந்த விவேகானந்தர் 150வது ஆண்டு ஜெயந்தி மற்றும் சிலை திறப்பு விழாவில் திபெத்தின் 14வது குரு தலாய் லாமா கலந்து கொண்டார். கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நடந்த விவேகானந்தர் சிலை திறப்பு விழா திபெத்தின் 14வது குரு தலாய் லாமா தலைமையில் நடந்தது. விவேகானந்தர் உருவ சிலையை திறந்து வைத்து மரியாதை செய்த தலாய் லாமா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 3000 ஆண்டுகளுக்கும் மேலான நாகரீக கலாச்சாரங்களை கொண்ட பாரத மண்ணில் கிறிஸ்துவர், முஸ்லிம் போன்ற மதங்கள் இருந்தாலும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ மக்களின் மென்மையான போக்கே காரணம் என்று கூறினார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பலமான இணைப்பு இந்த மண்ணுக்கே உரிய சிறப்பம்சம் என்று கூறிய தலாய் லாமா, கடந்த 4 தலைமுறைகளாக திபெத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் சீனாவிடம் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். விழாவில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனம் வெகு சிறப்பாக நடந்தது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,776 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 44,250 ரூபாயாக இருந்தது. மதுபான கூடாரமாக மாறிவரும் மதுரை சாத்தையாறு அணை பகுதியை போலீசார் கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பொழுதுபோக்கக்கூடிய இடம் என்றால் கோவில், திரையரங்கு என குறைந்த இடங்களே உள்ளன. இந்நிலையில் பாலமேடு அருகே உள்ள சாத்தையாறு அணை இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கிறது.
வைகை அணையிலிருந்து வரும் தண்ணீர் இங்கு தேக்கி வைக்கப்பட்டு சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாய பணிகளுக்காக விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது பருவமழை பொய்த்து போனதாலும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் வருவது குறைந்து விட்டதாலும் இங்கு குறைந்த அளவு தண்ணீரே உள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத இந்த அணைப்பகுதியை குடிமகன்கள் மது அருந்தும் கூடாரமாக மாற்றியுள்ளனர். அணை மற்றும் சாலைகளில் காலி பாட்டில்களை உடைத்தும் பாலித்தீன் பைகளை வீசி எறிந்து அணையை சுகாதார கேடாக்கியுள்ளனர். மதுரை மாவட்ட மக்களுக்கு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு இடமாக இந்த அணையை மாற்றுவதற்கு முன்னாள் கலெக்டர் சகாயம் நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் அவர் இடமாற்றப்பட்ட பின் அணையை சுற்றுலா தலமாக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கும் சாத்தையாறு அணையை விரைவில் சுற்றுலா ஸ்தலமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்திலே இது ஒண்ணுதான் எங்களுக்கு சுற்றுலாதரம் மாதிரி. பொழுதுபோக்குனா எங்களுக்கு இது ஒண்ணுதான். இரவு நேரங்களில் இங்க நிறைய தண்ணி அடிக்கிறாங்க. யாரும் ஃபேமிலியோட நல்லா சுத்தி பார்த்துட்டு போகவே முடியல. இது அரசு நல்லபடியா எடுத்து நல்லா செக்யூரிட்டிலாம் போட்டு நல்லபடியா இது தூர் வாரினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கும். எங்களுக்கு விவசாயத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அணைப்பகுதி வழியாக தெத்தூர், கச்சக்கட்டி, வாடிப்பட்டி, பாலமேடு, அலங்காநல்லூர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் எளிதில் செல்ல முடியும். ஆனால் அணைப்பகுதியில் நடக்கும் சமூக விரோத சம்பவங்களால் அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். மேலும் சாத்தையாறு அணைப்பகுதியில் எவ்வித அசம்பாவிதமும் நடப்பதற்கு முன்பு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.